பிரேமலு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கேரளால மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆன அதே டைம்ல தான் பிரேமலுவும் அங்க ரிலீஸ் ஆயிருக்கு. மஞ்சுமல் பாய்ஸோட பிரேமலு கேரளால அதிகமான வசூல் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டுல மஞ்சுமல் பாய்ஸ் ஓடிட்டு இருக்க ஓட்டத்தை பார்த்து பிரேமலுவையும் ஃபுல்லா தமிழ் டப்பிங் பண்ணி போன வெள்ளிக்கிழமை இங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த படத்தை நான் பார்த்தேன். மஞ்சுமல் பாய்ஸோட கேரளால இந்த படம் தான் வசூல் அதிகம்னு சொன்னீங்க. மஞ்சுமல் பாய்ஸோட பிரேமலு நல்லா இருக்கா? பிரேமலு படத்தோட கதை என்ன, பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ ஒரு காலேஜ் படிச்சிட்டு இருக்க ஒரு வயசு பையன். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணு கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றாரு ஹீரோ. ப்ரப்போஸ் பண்ற அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்குன்னு அப்ப தெரிய வருது ஹீரோக்கு. மனம் உடைஞ்சு போன ஹீரோ லவ்வே நமக்கு செட் ஆகாதுன்னு நார்மலான இவரோட வாழ்க்கையே இவரு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் இவரு ஹைதராபாத் போறாரு. அங்க ஹீரோயினியை மீட் பண்றாரு. இவங்க லவ் பண்றாங்களா இல்லையன்றத அந்த படத்தோட மொத்த கதை. முதல்ல இந்த படத்துல இருக்க பாசிட்டிவ்ஸ் பத்தி பாத்திரலாம். ஹீரோக்கு பொண்ணை பார்த்தாலே பயம், பொண்ணு கிட்ட வேற பேச மாட்டாரு. இந்த மாதிரியான சீன் எல்லாம் உண்மையா யதார்த்தமா இருந்துச்சு. ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நாங்க சொல்லியிருப்போம், ஒரு படம் பார்க்கும் போது அந்த படம் நமக்கு புரியலனா அந்த படம் நமக்குள்ள கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். ஒரு படம் நமக்குள்ள கனெக்ட் ஆகலன்னா அந்த படம் ஒக்க படம்னு அர்த்தம்னு சொல்லியிருப்போம். இந்த படம் அதுக்கு ஆப்போசிட்டான படமா இருக்கு. படம் பார்க்கும் போது படம் நமக்குள்ள கனெக்ட் ஆயிருக்குன்னா அந்த படம் நல்ல படம்னு தான் அர்த்தம். ஆக்டிங்கா பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயினி ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அவங்க வர ஒவ்வொரு சீனுமே அப்படி இருக்கும். ஹீரோ பண்ற சின்ன சின்ன காமெடி, ஹீரோ பண்ற சில விஷயங்கள் எல்லாமே ரசிச்சு பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கு காரணம் அவரோட ஆக்டிங் தான். இந்த படத்தோட காமெடியான வில்லன் அவரு அப்பப்ப வந்து கடுப்பேத்துற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அவரு கடைசி வரைக்கும் ஒரு காமெடியான வில்லனாவே போயிட்டாரு. அவரோட கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. ஹீரோ ஃப்ரெண்டு, ஹீரோயினி ஃப்ரெண்டு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. இந்த படத்தோட மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேவும் டக் டக் டக்குன்னு போனுச்சு. எந்த ஒரு இடத்துலயுமே போர் அடிக்கல. மொத்தத்துல ஒரு நல்ல கதை உள்ள ஒரு யதார்த்தமான ஒரு நல்ல படம். தமிழ் சினிமால ஹீரோ பின்னாடி போகாம கதை பின்னாடி போய் என்னைக்கு ஒரு படத்தை எடுக்கிறாங்களோ அன்னைக்கு அந்த படம் தான் இந்த அளவுக்கு ஓடும்.